ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிரோட ஃப்ரெண்டு வந்து உண்மையான வித்யாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கதிரை. அங்கே பார்த்ததுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுதான் வந்து கார்த்தியால் ஏமாற்றப்பட்ட உண்மையான வித்யா, உன்னை ஏமாத்தினது வந்து அவனுடைய ஆளாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் உண்மையான வித்யான்னு எனக்கு தெரியாது, என்னை வந்து வேற ஒரு வித்யான்னு சொல்லிட்டு அவன் ஏமாற்றிட்டா அப்படிங்கவும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் வந்து கிளம்புனேன், ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எனக்கு வந்து மிரட்டினாங்க, அதனால தான் நான் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க, என்னுடைய மாமா பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், தயவு செய்து நீங்கள் உங்களை பற்றி நான் உண்மையை சொன்னாதான் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். கார்த்தி பற்றி நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, நீங்கள் வந்து சொன்னாதான் நம்புவாங்க, அதனால என் கூட வாங்க அப்படிங்கும்போது அப்போ வித்யா சொல்கிறாங்க, இல்லை நான் வரமாட்டேன், ஏன்னா அவனால் நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக அப்படின்னு அவனை பற்றி நான் உண்மையை சொன்னோம்னா அவன் என்னை உயிரோடய விட மாட்டான் அப்படின்னு வித்யா சொல்லவும் இது கெட்டதுமே கதிர் இருந்து சொல்கிறாங்க, கார்த்திகிட்ட இருந்து உங்களை நான் காப்பாற்றுறேன், ஆனால் தனத்தோட வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா மட்டும்தான் தனத்தோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற முடியும், அந்த கார்த்திகிட்ட வந்து தனம் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வித்யாவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து தனத்தோட கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. அப்போ எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கதிர் வந்து அங்கே வராங்க. வந்ததுமே ஜானகி தனியாக கூப்பிடுறாங்க. அப்போ என்ன கதிர் நீ எங்கே தான் போயிட்ட, உன்னை வந்து மாமா தேடிட்டே இருந்தாரு, நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற கதிர், உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது இந்த கல்யாணத்தை நீங்கள் உடனே நிறுத்துங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவும் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படி பெரியமா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்னென்னாமோ சொல்லுதான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாயாட்ட சொல்லும் போது மாயா வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கதிர் என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன, நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, நீ ஏதோ விளையாட்டா ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன்னு பார்த்தாக்கி இப்போ என்னன்னா உண்மையிலேயே நீ வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்ற, அப்படி கார்த்தி மேலே உனக்கு என்னதான் கோபம் அப்படிங்கிறாங்க. நீ வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, விடிஞ்சா கல்யாணமாக்கும், இந்த நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்னா எப்படி, இது மட்டும் பெரியப்பாவோட காதில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு, அதனால் நீ அப்படிலாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காத பெரியம்மா, இவன் சொல்லதெல்லாம் நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, நான் சொன்னாக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் ஆதாரத்தோடு நான் வந்திருக்கிறேன், அவங்க சொன்னாக்கி நீங்கள் நம்புவீங்களா, கார்த்தியை பற்றின உண்மையை சொன்னாக்கி அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அதிர்ச்சியோட காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கதிர் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடவும் அவங்க வந்து வித்யாவோட வராங்க. அப்போ வித்யாவை பார்த்ததுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் யாருன்னே தெரியல. இந்த பொண்ணு யாராக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, கார்த்தியோட லவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கார்த்தியால் ஏமாற்றப்பட்டவா, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு சொல்லிட்டு வித்யா அப்போ சொல்லுவாங்க பாருங்க அப்படிங்கும்போது இப்போ வித்யா சொல்கிறாங்க, ஆமாம் கதிர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கதிர் இந்த பொண்ணு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்குது கார்த்தியை பற்றி, அது எல்லாமே உண்மையான கேட்கும் போது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா இப்போ நான் என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. கார்த்தி இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ நான் என்ன செய்கிறதுக்கு, விடிஞ்சா கல்யாணம், தனம் வேற வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணிவிட்டு அவள் கல்யாண ஆசையோடு இருந்துகிட்டு இருக்கிறா, இந்த மாதிரிக்கு நேரத்தில் நான் கார்த்தி பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா வேறு வழியே இல்லை, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்த தான் செய்யணும், சொல்ல போனாக்கி கார்த்தி மாதிரிக்கு ஒரு ஐயக்கியம் கையில் தனம் வந்து மாட்டிடக்கூடாது, ஆனால் கதிர் வந்து அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தான், நான் தான் விளையாட்டாக நினச்சிட்டேன், உண்மையை சொல்ல போனால் இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை பெரியம்மா, நீங்கள் தான் பெரியப்பாட்டை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் வித்யாவையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கும்போது ஜானகியும் வேறு வழி இல்லாமல் சரி தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றணும் கார்த்திக்கிட்டு இருந்து அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, என்ன ஜானகி கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது, இங்கே வந்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிற அப்படிங்கும்போது ஜானகி வந்து அந்த ரூம் கதவை வந்து அவங்க மூடுறாங்க. என்னது கதவெல்லாம் மூடிக்கிட்டு பேசுகிறவளுக்கு அப்படி முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க, அந்த கல்யாணத்தை உடனடியாக நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஜானகி சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம், இப்போ என்னன்னா கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க, எதுக்காக இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க கார்த்தி நல்லவம்ல அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நான் உண்மைதாங்க சொல்கிறேன், கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வித்யாவை கூட்டிகிட்டு வராங்க. வித்யா வந்து ரகுராம்கிட்ட வந்து கார்த்தி நல்லவன்லங்கிற உண்மையை சொல்லுவாங்களா, இல்லைன்னா அடுத்தவங்க ஏதாவது பொய் சொல்லிடுவாங்க, கதையை அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.